கோபிச்செட்டிப்பாளையத்துலேருந்து பெருந்துறை போகிற வழியில் திங்களூர்னு சொல்லிட்டு ஒரு ஊர் வரும். திங்களூர்லேருந்து இடது பக்கம் ஈரோடு போகிற வழியில், அதாவது நல்லாம்பட்டிக்கு முன்னாடி ஒத்தைப்பனை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பஸ் ஸ்டாப்பு. அங்கே மரங்களுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா ஒரு கோழிக்கடை. அந்த கோழிக்கடையிலே பிரியாணி கடையும் வச்சுருக்காங்க. அங்கே அதாவது பார்த்திங்கன்னா அது ஒரு குக்கிராமம். அந்த குக்கிராமத்தில் மரங்களுக்கு நடுப்ப ஒரு வேப்ப மரத்து கீழே ஒரு பிரியாணி கடை. நான் உள்ளே நுழையிறப்ப நிறைய பேர் சாப்பிட்டு இருந்தாங்க. எனக்கு என்னுடைய சப்ஸ்கிரைபர் தான் சொன்னார், அண்ணா இங்கே ஒரு கடை, சூப்பரான கடைனா பிரியாணி கடை, கண்டிப்பாக போய் விசிட் பண்ணுங்கள், சாப்பிடுங்கன்னாரு. சரின்னு அந்த கடையில் தான் பிரியாணி வாங்கி சாப்பிட்டோம். பார்த்தீங்கன்னா பிரியாணி ப்ளஸ் முட்டை, சிக்கன், அந்த வாத்து வறுவல், சிக்கன் வறுவல்லாம் இருக்குது. சரி, வாத்து வறுவலோடு கொடுத்தாரு. சாப்பிட்டு பார்த்தேன். உண்மையிலுமேங்க அந்த குக்கிராமத்தில் அந்த மரங்களுக்கு நடுப்புற பார்த்திங்கன்னா அந்த கொடுக்கப்பட்ட பிரியாணி செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக வாய்ப்பு இருந்ததுன்னா நீங்கள் அந்த சைடு போனீங்கன்னா கண்டிப்பாக அந்த கடையில் ட்ரை பண்ணுங்கள். இவங்களே பார்த்திங்கன்னா அந்த தோட்டத்தில் கோழிலாம் வளர்த்துறாங்க, வாத்துலாம் வளர்த்துறாங்க. அங்கே அவங்களே வளர்த்து தான் இந்த பிரியாணி கடையை வச்சுருக்காங்க. உண்மையிலுமேங்க அந்த வாத்துக்கறி, சிக்கன் வறுவல், பிரியாணிலாம் சூப்பராக இருந்தது. ஒரு இயற்கை சூழலில் ஒரு பிரியாணி கடைன்னு சொல்லலாம். கண்டிப்பாக நீங்கள் அந்த திங்களூர் சைடு போனீங்கன்னா கண்டிப்பாக அந்த கடைக்கு ஒரு டைம் போயிட்டு வாங்க.